ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெட் சாம்பியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற மாடல் சம் தான், இம்பார்ட்டன்ட் சம் தான். இது நம்ம எப்படி வந்து ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம் வந்து நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்சிஎம் பை ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. நம்ம இது எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க நம்ம சொல்லியிருக்காங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம மேலே போடணும். நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதை வந்து நம்ம மேலேயும், கீழே வந்து இன்னொன்று, அதாவது எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல. ஸோ எல்சிஎம் வந்து மேலே போட்டாச்சு, ஸோ ஹெச்சிசிஎஃப்பை கீழே போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 1 3 5. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். 2 4 6. ஓகேங்களா, இப்போ மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 1 3 5. ஓகேவா, இதில் வந்து ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ 5 பாருங்கள், 5 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 10 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் 15 வந்து 1 டேபிள்லையும் வரும், 3 டேபிள்லையும் வரும். ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 15. ஆல்ரெடி எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் எப்படி வந்து ஷார்ட்கட்டில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிசிஎஃப் பாருங்கள், 2 4 6க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இதை வந்து நம்ம டிவிஷன் மெத்தடில் போடலாம். ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 2 3. ஓகேங்களா, இதோட இதை ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து காமன் மல்டிபிள் இல்லைங்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இந்த நம்பரோட ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 2 தான் இதோட ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா, ஸோ 15/2. இப்போ இந்த ஃப்ராக்ஷனுக்கான எல்சிஎம் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/2. இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், டக்குன்னு போட்டுடலாம் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஹெச்சிசிஎஃப் பை எல்சிஎம். நம்ம வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம், ஸோ அதை அப்படியே மேலே போட்டுட்டோம். இன்னொன்று எல்சிஎம் தான் பேலன்ஸு, ஸோ அதை அப்படியே நம்ம கீழே போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 3 5. இதுக்கு வந்து நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க 2 4 6 இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 3 5 இந்த 3 நம்பருக்கும் நம்ம ஹெச்சிசிஎஃப் போட போகிறோம். இது பாருங்கள், பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும், இது வந்து எந்த காமன் நம்பராலையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 தான். நெக்ஸ்ட்டு 2 4 6. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஹையஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6ஓட மல்டிபிள்ஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். 6 பாருங்கள், 2 டேபிளில் வந்து 6 வரும், 4 டேபிளில் வந்து 6 வராது. ஸோ 6ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 12 பாருங்கள், 2 டேபிளில் வரும், நெக்ஸ்ட்டு 4 டேபிள்லையும் வரும். ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதோட ஹெச்சிசிஎஃப் 1/12. இந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கரெக்டாக ஃபார்முலா எழுதிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ் கூட தேவையில்லை, அதுக்குள்ளேயே நம்ம இந்த சம்ஸை வந்து போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டும் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பருக்கு தான் நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம்க்கு ஃபார்முலா எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா, இப்போ மேலே இருக்க நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். 1 3 7. கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் 6 10 12. ஓகேங்களா, இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 1 3 7. ஸோ இதில் பாருங்கள், 7ல் வந்து 7 தான் இதோட ஹையஸ்ட் நம்பர் இதில் இருக்கிறதுல. ஸோ 7 எடுத்துக்கலாம். 7 வந்து 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வராது. ஸோ 7ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 14 வந்து 1 டேபிளில் வரும், 3ல் வராது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் 21 1லேயும் வரும், 3 டேபிள்லையும் வரும். ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 21 தான். நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். 6 10 12. ஸோ இதுக்கு வந்து ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம்.
3 5 6. ஓகேங்களா? இது பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள், நம்மளால் இது காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ இந்த சம்மோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 21/2. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் போடலாம். இதே ஃப்ராக்ஷனுக்கு ஹெச்சிசிஎஃபோட ஃபார்முலா ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் பை எல்சிஎம். ஓகேவா? ஸோ ஃப்ராக்ஷனில் மேலே இருக்க நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப்பும் கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க போகிறோம். மேலே இருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 3 7, கீழே இருக்க நம்பர் 6 10 12. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 1 3 7. இது பாருங்கள், நம்ம இதை வந்து காமன் நம்பரால் நம்ம டிவைட் பண்ண முடியுமா? இந்த 3 நம்பரையும் ஒரே காமன் நம்பரால் டிவைட் பண்ணணும் ஹெச்சிசிஎஃப்க்கு. ஸோ நம்மளால் காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அதனால் இதோட ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 10 12. கீழே இருக்க நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 6 10 12க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ பாருங்கள் 12 தான். 12 பாருங்கள், 12ஓட மல்டிபிள்ஸ் பாருங்கள். நம்ம 12 வந்து 6 டேபிளில் வரும், 10 டேபிளில் வராது. நெக்ஸ்ட் மல்டிபிள் 24. 24ம் 6ல் வரும், 10 டேபிளில் வராது. நெக்ஸ்ட்டு 36. 36ம் 6 டேபிளில் வரும், 10ல் வராது. நெக்ஸ்ட்டு 48. இதுவும் 6ல் வரும், 10ல் வராது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 60. இது வந்து 6 டேபிள்லேயும் வரும், 10 டேபிள்லேயும் வரும். ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60 தான். நமக்கு இது இந்த மாதிரி போடும்போது நமக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு போட்டுடலாம். ஸோ டேபிள்ஸ் தெரியலனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டேபிள்ஸ் வந்து நம்ம ஈஸியாக போட முடியும் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதோட ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1/60. இதுதான் இதோட ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், டெசிமல்ஸில் கொடுத்துருக்காங்க. டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெசிமல் நம்பர்ஸை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் நம்பராக மாற்றணும். ஃப்ராக்ஷன் நம்பராக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் கண்டுபிடிப்போம் இல்லையா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப், அதே மாதிரி நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/10 அப்படின்னு போடலாம். ஏன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா by10 போடணும். 2 நம்பர் இருந்துச்சு அப்படின்னா by100, 3 நம்பர்னா by1000. அந்த மாதிரி நம்ம பாயிண்ட்டை வந்து பார்த்து தான் நம்ம போடணும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ நம்ம 10 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 1.2. 1.2 எப்படி எழுதலாம்? 12/10 அப்படின்னு எழுதலாமா? 12/10, ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ by வந்து 10 தான் போடணும். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 20 பாருங்கள், நம்ம நார்மல் நம்பராக தான் இருக்குது. இது வந்து டெசிமலில் கொடுக்கல. ஸோ நம்ம இதை வந்து இப்படி நடுவில் இப்படியே தனியாக வச்சுட்டு நம்மளால் வந்து எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த 20யை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். ஸோ 20/1 அப்படின்னு போட்டுக்கலாம். 20/1ன்னு போட்டு இதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 7.5. ஸோ இந்த 7.5 எப்படி நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றலாம்? 75/10. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து முடிச்சாச்சு. எல்லா டெசிமல் நம்பர்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை வந்து நம்ம இப்படியே எடுத்துகிட்டு போய் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறது இல்லை. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், சுருக்கி எழுத போகிறோம். ஏன்னா 25/10 இருக்குது. இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இன்னொரு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், 5 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணலாமா? 5/2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் பாருங்கள், 12 இருக்குது, 10 இருக்குது. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 6/5ங்கிற ஃப்ராக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 20/1 இருக்குது. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது, கீழே 1 இருக்கிறதுனால. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் 75/10 இருக்குது. இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 டேபிளில் பண்ணலாம் இல்லையா? 15/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்சிசிஎஃப் ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ மேலே இருக்க நம்பர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 5
6 20 15. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க நம்பர் பாருங்கள் 2 5 1 2. இதுக்கு வந்து HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு LCM கண்டுபிடிக்கலாமா? 5 6 20 15. LCM கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? எது இதில் ஹையஸ்ட் வேல்யூ? 20 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 20 பாருங்கள் 5 டேபிளில் வரும், 6 டேபிளில் வராது, 15 டேபிளையும் வராது. ஸோ 20யோட நெக்ஸ்ட் மல்டிபிள் 40. 40யும் 5 டேபிளில் மட்டும் வரும், 6 டேபிளில் வராது, 15 டேபிளையும் வராது. ஸோ நெக்ஸ்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 60. 60 வந்து 5 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும், 15 டேபிள்லையும் வரும். ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60 தான் இதோட எல்சிஎம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 5 1 2. இதுக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம இந்த 4 நம்பரும் ஒரே நம்பரால், ஒரே காமன் நம்பரால் டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த 2 5 1 2ங்கிறது நம்ம காமன் நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட HCF பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ இந்த சம்மோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60/1 இல்லைனா 60 அப்படின்ட்டு எழுதலாம். நமக்கு வந்து ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வேணால் ஆன்சர் கொடுப்பாங்க. 60/1ன்னு போட்டாலும் 16ன்னு தனியாக போட்டாலும் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 தான். ஸோ நமக்கு வந்து எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCFக்கான ஃபார்முலா HCF/LCM. ஸோ மேலே இருக்க நம்பருக்கு வந்து HCFும் கீழே இருக்க நம்பருக்கு வந்து LCMும் கண்டுபிடிக்க போகிறோம். மேலே இருக்க நம்பர் என்னென்ன? 5 6 20 15. நெக்ஸ்ட் பாருங்கள் கீழே இருக்க நம்பர் 2 5 1 2. ஓகேங்களா? இப்போ மேலே இருக்க நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம HCF வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான HCF என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 5 6 20 15. HCFனா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏதாவது ஒரு நம்பர் போட்டு நம்ம இந்த 4 நம்பரும் காமனாக டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? இந்த 4 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இந்த 3 நம்பரும் 5 டேபிளில் டிவைட் ஆகும், 6 வந்து டிவைட் ஆகாது. ஸோ நமக்கு இந்த மாதிரி டிவைட் ஆகலைன்னா என்ன பண்ணுவோம்? HCF வந்து 1ன்னு போட்டுருவோம் இல்லையா? ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். HCF 1. நெக்ஸ்ட்டு LCM கண்டுபிடிக்க போகிறோம். LCMக்கு பார்த்தீங்கன்னா 2 5 1 2. ஓகேங்களா? இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். 5 தான் இதோட ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ 5 எடுத்துக்கோங்க. 5 வந்து 2 டேபிளில் வராது, 1 டேபிளில் மட்டும் வரும். ஸோ இதோட நெக்ஸ்ட் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 10. 10 1 டேபிள்லையும் வரும், 2 டேபிள்லையும் வரும். ஸோ இதோட LCM பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ இந்த சம்மோட HCF பார்த்தீங்கன்னா 1/10. ஓகேங்களா? LCMும் கண்டுபிடிச்சிட்டோம், HCFும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் சாம்பியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.